ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் யூ? நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் பிஜி படிக்கிறத பற்றி, போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறத பற்றி. ஸோ அதோட ஒரு சின்ன கண்டினியூவேஷனாக தான் ஒரு வீடியோ இன்றைக்கி. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, எது எதுக்கெல்லாம் பிஜி படிக்கலாம், எது எதுக்கு நாட் நெசசரி அப்படின்னு பார்க்குறப்போ, முக்கியமாக வந்து பார்த்தோம்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது ஒரு ஐடி கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா, அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பிஜி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உள்ளே போனதுக்கப்புறமே வந்து பார்த்தோம்னா, அவங்களே உங்களே ஏதாவது ஒரு என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா, நீங்கள் யூஜி படிச்சிருந்தாலே போதும், விப்ரோ மாதிரி கம்பெனிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, அவங்களே வந்து உங்களை எம்எஸ் படிக்க வைப்பாங்க வித் பிட்ஸ் பிலானியோட. ரைட்டுங்களா? பிட்ஸ் பிளான் இல்ல நீங்கள் கிராஜுவேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் வந்து யூஜி படித்தாலே போதும், பிஜி படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் போய் உங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், எம்எஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். என்னோடய சஜஷன் இந்த எம்சிஏ அந்த மாதிரி எம்எஸ்சி, எம்இ அதெல்லாம் நீங்கள் டீச்சிங் போகிறோம்னா எம்இ பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் யூஜி வந்து பார்த்தோம், ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படி பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து கண்டிப்பாக சில கோர்ஸ்க்கெலாம் வந்து பிஜி தேவையில்லை, சில இதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக நம்ம பிஜி பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் பிகாம்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பிகாம் முடித்த ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து சம்பளம் கம்மியாக இருக்கும். இதே இது நீங்கள் ஒரு சிஏ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஸ்கேல் அதிகமாக இருக்கும். ஸோ பிகாம் பண்ணுறீங்க அப்படின்னா சிஏ பண்ணணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் மற்ற ஆர்ட்ஸ் தேவையாக இருந்தால் பிஜி பண்ணிக்கோங்க. டாக்டர் படிக்கிறீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு யூஜி முடிச்சுட்டு ஒருத்தன் போன சம்பளமும், ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் மட்டும் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவங்க சம்பளமும் சொல்லப்போனால் அவங்களோட கம்மியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டாக்டர் அப்படின்னு நீங்கள் எம்பிபிஎஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே வந்து நீங்கள் பிஜியோட எய்தர் எம்டி ஆர் எம்எஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 8 வருஷம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிஜி பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இதை பண்ணுங்கள். சில கோர்சஸ்க்கெலாம் பிஜியே தேவை இருக்காது. ஸோ நீங்கள் டீச்சிங் ஃபீல்டுன்னு போயிட்டு இருந்தால் உங்களோட குவாலிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் டூ யுவர் பெஸ்ட். தேங்க்யூ.